Second poem, Confession of a Born Spectator. The poet admires the talents of the sportsman. The poet வந்து ஸ்போர்ட்ஸ்மேனோட திறமைகளை பத்தி ரொம்ப அட்மயர் பண்றார், ஆச்சரியப்படுறார். அட்மயர், ஓகேவா? He confessed that he is a spectator. அவர் வந்து என்ன கன்ஃபஸ் பண்றாருன்னா, நான் வந்து ஒரு பார்வையாளன் மட்டுமே. ஸ்பெக்டேட்டர்னா பார்வையாளர், பார்வையாளர் மட்டுமே. The zealous athletes play rough game and get injured. அதாவது ஒரு வெறித்தனமா பொறாமையோட ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோட விளையாடக்கூடிய அந்த அத்லெட்ஸ் எப்படின்னா ரஃப் கேம் விளையாடுவாங்க, மூர்க்கத்தனமா விளையாடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அடியும் படும். ஓகேவா? He is ready to celebrate the victory of the athletes. அந்த அத்லெட்ஸ் வந்து வெற்றி பெற்றாங்கன்னா நம்ம அந்த போயட் வந்து அதை செலிப்ரேட் பண்றதுக்கு வந்து ரெடியா இருந்தார். ஓகேவா? அந்த அளவுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மேனோட ஸ்பிரிட் அவர் வந்து அவர் அட்மயர் பண்ணார். பட் he will never compete with them. ஆனா எப்பவுமே அவங்களோட போட்டி போட மாட்டார் விளையாட்டுல. ஏன்னா அவருக்கு போட்டி போடவும் முடியாது. அவர் சொல்றாரு, நான் வந்து பார்வையாளர் மட்டுமே சொல்றாரு இல்லையா? ஸோ போட்டி போடுறன்ற அந்த எண்ணம் கிடையாது. அவங்கள அட்மயர் பண்ணாரு. அவங்க ஜெயிச்சாங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவர் ரெடியா இருந்தார். ஓகேவா? இதுதான் அடுத்த போயம். ஸோ 2 போயம், 2 ப்ரோஸோட ஷார்ட், வெரி ஷார்ட் பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். நல்லா படிச்சுக்கிங்க. இதை எழுதுனா ஓரளவுக்கு மதிப்பெண் நீங்கள் பெறலாம். நன்றி, வாழ்க வளமுடன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பயனடையட்டும். நன்றி.